நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும், செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும். உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை, காதலால் கோப்புவர்தம் கை. முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு, ஒரு கோட்டு மழகளிற்று இரு கோட்டு முதுகளிரா உலவக் காட்டி. பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு புத்தினை புனத்து பரண்மேற்கொண்டு, குறுகோட்டும் படைபணந்த குமரகோட்டுத் தடிகள் குலத்தாள் போற்றி. பேயென்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி, வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறி தேறி. அதீத வாழ்வில் போயெண்மீ அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட, நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதீபதையே மகாதேவா. அன்பார்ந்த பெரியோர்களே, எல்லாம் வல்ல ஏகம்பப் பெருமான் திருவுருளாலே நெடுநாளைக்கு பின்னாலே பங்குனி உத்திரமாகிய இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. தொடர்ந்து இடையூறு இல்லாமல் நடந்து முடிய வேண்டும், நடக்க வேண்டும், நாம் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்று ஏகம்பனுடைய இரு தாள்களை வணங்கிக் கொண்டு, 4ஆம் திருமுறையிலே பொதுப்பதிகம் என்ற தலைப்பிலே வருகின்ற 15வது பதிகத்துக்கு இன்றைய நாள் நாம் என்னால் என்ற மட்டிலே பொருள் சொல்ல நீங்களெல்லாம் கேட்க இருக்கிறீர்கள். ஏகம்பப் பெருமானுடைய திருவருள் முன்னிற்பதாக என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த பதிகம் பாபநாசப் பதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுப்பதிகம் என்று முதலிலே தலைப்பு, அதற்கு பின்னாலே பாவநாச திருப்பதிகம் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. சில பிரதிகளிலே அது இல்லை. அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்த பதிகத்தினுடைய இறுதிப் பாடலிலே பாவநாசமே என்று அப்பர் சுவாமிகள் போட்டிருக்கிறார். இதற்கு முன்னாலே 14வது பதிகமும் பொதுப்பதிகம், அது தசபுராண தொகை என்று போட்டிருக்கிறது. அது எப்போ சொல்லிட்டு இருக்கிறோம், இப்போ இல்லை. பொதுப்பதிகம் என்ற வகையிலே இதற்கு முன்பதிகம் பொதுப்பதிகமாக இருக்கிறது. ஆனால் 14 புராணங்கள் என்பது நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒன்று. நந்தியம்பெருமான் சொல்ல, சனத்குமார முனிவருக்கு சொல்ல, அப்படி வழி வழியாக வந்த புராணங்கள் 18 என்று 14 புராணங்கள் என்று சொல்லுவது இயல்பு. அந்த 14 புராணங்களிலே 10 புராணங்கள் சிவபெருமானுடைய பெருமைகளை கூறுவது. அந்த 10 புராணங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு அருஞ்செயல்களை சொல்லி ஒவ்வொரு பாட்டும் வருகின்ற காரணத்தினாலே அது தசபுராணத் தொகை என்ற ஒரு பெயரை பெரியவர்கள் அங்கே குறித்திருக்கிறார்கள். பொதுப்பதிகம் என்றால் என்ன என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். திருவையாற்று பதிகம், திருப்புகலூர் பதிகம் என்றெல்லாம்
ஊரிலே இருக்கின்ற பெருமானை பற்றி சொல்லுகிற போது, குறிப்பிட்ட ஊரிலே இருக்கிறவர்களை சொல்லுகிற போது அந்த ஊர் பெயரை சொல்லி அந்த ஊர் பதிகம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. ஆனால் எந்த செயலை செய்தாலும், எந்த பாடலை பாடினாலும், எந்த தலத்துக்கு சென்றாலும் இருக்கின்ற பெருமான் சிவபெருமான், அவன் ஒருவன்தான். அந்த சிவபெருமானுடைய செயல்களை புகழ்ந்து பாடுகிறோம், வியந்து போற்றுகிறோம், மகிழ்ந்து கேட்கிறோம். அப்படி கேட்கிற போது இங்கே கேட்டது தான் அடுத்த ஊர் பதிகத்திலேயும் இருக்கும், அங்கே கேட்கறது தான் இன்னொரு 4 பதிகம் தள்ளி பார்த்தாலும் இருக்கும். ஏன் என்று சொன்னால், பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று மணிவாசகப் பெருமான் சிவபுராணத்திலே சிவபெருமானை வாழ்த்துவது போல, இந்த பெருமான் பெரும் கருணை உடையவன் ஆகையினாலே அந்த கருணையினாலே அவன் செய்த செயல்களை நினைக்கிற போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த ஊருக்கு போனாலும் ஞாபகம் வருகிறது. அந்த ஊரில் அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னாலும் இந்த பெருமான் தானே அந்த செயலை செய்தான் என்ற எண்ணம் வருகிறது. எண்ணம் வருகின்ற காரணத்தினாலே அந்த செயலை அந்த ஊர் பதிகத்திலே பாடுகிறார். அடுத்து ஒரு ஊர் 2 ஊர் போய் வேற ஒரு பதிகத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அப்போ இவர் தான் அங்கே சொல்லியிருக்கிறாரே என்று நாம் நினைக்க தேவையில்லை. அந்த கருணையை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறார். எப்போ நடந்தது, அவர் 5 ரூபா கொடுத்தாரு, அதை போய் இன்னும் ஞாபகம் வச்சுன்னு அவர் வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி நாம் நினைக்கிறோம். நான் ஒரு எண்ணத்தில் வந்தேன், ஐயா செய்த செயல் இப்போ இதை சொல்ல வைக்குது என்ன. அதாவது பெருமான் திருவருளாலே எவ்வளவோ உபகாரங்களை உலக மக்களுக்கு செய்கிறான். அதை நினைந்து போற்றுவது என்பது உயிர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனாலே அப்படி அன்பர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள், அருளாளர்கள் பாடி வைத்தார்கள். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச கதை தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, தேவாரமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. குந்தி தேவி கர்ணனை போய் போர் வந்து விட்டது, நீ பாண்டவர் பக்கம் சேர்ந்து கொள், நீ என்னுடைய தலை பிள்ளை, உன்னுடைய தம்பிமார்கள் தான் அவர்களெல்லாம், அதனாலே அங்கே வந்து விடு என்று சொல்லுகிறார். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறான், பெற்ற நீர் மகவு அன்பிலாமையோ பெரும்பழி நாணியோ விடுத்தீர். பெற்றெடுத்த தாய் உனக்கு அப்போ அன்பு இல்லையோ, அல்லது என்னை வளர்த்தால் என்னை பற்றி தெரிந்து கொண்டால் பழி வரும் என்றோ விட்டுட்டீங்க. நான் பாட்டு எங்கேயோ போனேன். அப்போ நான் யாருன்னு யாருக்கும் தெரியல. என்னை துரியோதனை கூப்பிட்டுன்னு வந்தான், அவங்க பக்கத்தில் வச்சு சேர்த்துக்கிட்டான், என்னை அங்க தேசத்துக்கு அதிபதின்னு ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த நன்றியெல்லாம் மறந்து வந்தால் பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்க, உலகத்தார் பழிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறான். ஆரென்றறியத்தகாதானை அரசுமாக்கி முடிசூட்டி பார் இன்று அறிய எனச் செய்தான், செய்நன்றி மறந்தால் உலகோர் சிரியாரோ அப்படின்னு கேட்குறான். ஜனங்கள்லாம் பார்த்து சிரிக்க மாட்டாங்க என்று கேட்கிறார். வள்ளுவர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த கதையெல்லாம் தோன்றதுக்கு முன்னாலே, என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னு. அதுபோல இறையருள் நமக்கு எவ்வளவு நன்றி செய்திருக்கிறது, நன்மையை செய்திருக்கிறது என்று எண்ணி பல ஊர்களிலேயும் நடந்த செயல்களை ஒரு ஊரிலே பொதுவாக சொல்லுகிற போது அது பொதுப்பதிகம் என்ற தலைப்பிலே வருகிறது. அந்த வகையிலே நாம் 4ஆம் திருமுறையிலே பார்க்கின்ற, இன்னும் நிறைய பின்னாலேயும் பொதுப்பதிகம் வருகிறது. இப்போ 14வது பதிகமும் 15வது பதிகமும் பொதுப்பதிகம் என்று சொல்லப்பட்டது. 14வது பதிகத்தில் நிரம்ப செய்திகள், திரிபுரம் இழித்தது,
பார்க்கடலை கடைந்தது, அடிமுடி தேடியது போன்ற வரலாறுகளெல்லாம் சொல்லப்பட்டு அது பெரிதாக சொல்லப்படுகிறது. இந்த பதிகத்திலே ஏறக்குறைய ஊர்த்தொகை என்பது போல பல ஊர் பெயர்களை குறிப்பிட்டு அங்கு இருக்கிற பெருமானை வாழ்த்துவதாக இந்த பதிகத்தை பாடுகிறார். ஒவ்வொரு ஊரிலேயும் இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த ஊரிலே தனியாக இறைவன் வேறு ஏதோ ஒன்று செய்திருப்பான். அதை எல்லாவற்றையும் சொல்லி ஒரு நிலையிலே 10 பாட்டு 11 பாட்டு என்று பாடுகிற போது அது பொதுவாக பாடப்பட்டது என்பதனாலே பொதுப்பதிகம் என்று பெயர் பெறுகிறது. இது எங்கிருந்து பாடினார் என்றால் அதற்கு சேக்கிழார் நமக்கு வழிகாட்டுகிறார். முத்தி அடையும் காலம் நெருங்குகின்ற நேரம் 80 ஆண்டுகளிலே 81 ஆண்டு அவர் நிறைவடைந்தார் என்பது தெரியும். நமக்கு பாட்டே ஒன்று சொல்லி வச்சார். எதையும் பெரியவர்களெல்லாம் ரொம்ப அருமையாக பாட்டாக சொல்லி வைத்தார்கள். நாமெல்லாம் பாட்டாக பாடிங் கிடக்கிறோம். அப்பருக்கு 81 அருள்வாத ஊரருக்கு செப்பிய நாளிட்டில் தெய்வீகம் இப்புவியில் சுந்தரருக்கு 36 தொஞ்ஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 அரி. எவ்வளோ அழகாக பண்ணாங்க. வேறு யாரையும் கேட்க வேண்டாம். ஏன்பா அப்பர் எவ்வளோ நாள் வாழ்ந்தார் இது கூட தெரியாதா? எனக்கு கூட தெரியாது. சரியா போச்சு. பாட்டில் எல்லா பாடல்களையும் எல்லாம் 10 பாட்டுனா என்ன, ஒரு சின்ன வெண்பா சொன்னால் போதும். 12 கீழ்கணக்குன்னா என்ன, 8 தொகை என்ன, எல்லாம் தெரியும். ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், பாடலாக சொன்னால் சுருக்கமாக சொல்லலாம். இந்த ஒரு பாட்டுக்கு நம்ம விளக்க உரை எழுதினா ஒரு பக்கம் பூரா வரும். பாட்டாக எழுதினா 4 வரி. இந்த விளக்க உரை இன்றைக்கு எழுதிட்டோம், பாட்டு இல்லைன்னு விட்டுடுங்க. நாளைக்கு நம்ம எழுதி வச்ச காகிதம் இல்லை, எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு வேற ஒன்று எழுதினோம்னா அன்றைக்கும் எழுதிடுவோம். ஒரு 4 நாள் பொறுத்து வேறு ஏதோ ஒரு இடத்துல அந்த பாட்டுக்கு எழுதின பதிகம் கிடைக்குன்னா ரெண்டுத்தையும் ஒத்து பார்த்தா ஒன்றுமே சரியாக இருக்காது. உரைநடையிலே இன்றைக்கு தோன்றுவது ஒன்று, அன்றைக்கு தோன்றுவது ஒன்று, அதை எழுதி வச்சா மாறிப்போகும். பாட்டு எத்தனை யுகமானாலும் மாறாது, காலமானாலும் மாறாது. மறந்து விட்டால் நினைவுபடுத்தி கொள்ளலாம். நன்னூல் ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இது எப்படி என்று சொன்னால், பெரிய செய்திகளை மிகச் சுருக்கமாக சொல்லுவது. எது போல அப்படின்னா, பெரிய பொருளை சின்ன கண்ணாடியிலே பார்க்கிறது போல. 2 வீலரில் போகிறோம், பின்னால் லாரி வருது, வியூ ஃபைண்டரில் பார்க்குறோம். லாரி அளவுக்காக நம்ம கண்ணாடி வச்சுக்கிறோம். சின்ன கண்ணாடி தான், ஆனால் முழு லாரி அதில் தெரிகிறது. அதுபோல் பெரிய பொருளை சிறிய ஆடியிலே முழுமையாக கண்டுகொள்வது போல சூத்திரத்திலே சொல்லி வைத்தார்கள். சூத்திரம் என்றாலும் நூற்பாய் என்றாலும் பாட்டு என்றாலும் பிற்காலத்தில் ஒன்றா போச்சு. சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வின் ஆடியின் செரித்தினிது விளக்கி திட்பம் நுட்பம் செறிந்தது சூத்திரம் என்பது பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல் இலக்கணம். அப்படி சின்னதாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். மறந்து போச்சுன்னா எதுகை மோனையை முன்னால் வச்சு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதுபோல் பாட்டாக எழுதி வைத்ததிலே நமக்கு இருக்கிற நன்மை அது. நாம் இது யார் இந்த பாட்டெல்லாம் படித்து இப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற அளவுக்கு போய்விட்டோம். ஏன் அப்படி ஆயிற்று என்றால், இப்போ எத்தனையோ சொல் வழக்கு நமக்கு ஒழிந்து போய்விட்டது. அதனால அந்த சொல்லு சொன்னால் அதுக்கு இன்னும் அர்த்தம்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. வழக்கத்தில் இருக்கிற சொல், இப்போது திருக்குறள் எழுதின போது வள்ளுவர் இதுக்கு என்ன அர்த்தம்னு யாரும் போய் கேட்கலை. அவர் சொன்னார், கேட்டுக்கிட்டாங்க, எழுதி வச்சார், படிச்சுக்கிட்டாங்க, அதுதான் தெரிஞ்சது. அதுக்கு பின்னால் ஒரு 500 ஆண்டு ஆச்சு, 400 ஆண்டு ஆச்சு, சொல்லு புரியல, எழுதினாங்க, அதுக்கு அர்த்தம் எழுதினாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, வேற ஒருத்தர் அது புரியலேன்னு வேற ஒருத்தர் எழுதினார். அதுக்கப்புறம் அது புரியலேன்னு எழுதினார். தருமர், வணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், காளிங்கர், இப்படி பரிமேலழகர் வரைக்கும் எல்லை நூற்கு 11 உரை செய்தார்
என்று எழுதுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பாட்டு புரியாமல் இருந்தாலும் மனத்திலே தங்கிவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் பொருள் புரிந்து கொள்ளலாம். இவர் முதல் பாட்டில் சொல்கிறார், அதாவது புகழூரில் இருக்கிற போது பாடிய பாட்டு. அப்போ உங்களுக்கு பெரிய புராண செய்தி நிறைய தெரியும். அந்த வயதில் போய் அவருக்கு பொன்னாசை, பொருளாசை, பெண்ணாசை எல்லாம் கொடுத்து சோதிக்கிறார்கள். புகழூரில் இருந்து பாடிய பதிகம் என்பதை தொழுது பல வகையாலும் சொற்றமிழ்வன் தொடை பாடி வழுவு திருப்பணி செய்து மனம் கசிவுற்று எப்பொழுதும். திருநாவுக்கரசர் இந்த பதிகம் பாடிய போது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் படம் பிடித்து காட்டுகிறார். சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை பார்த்தார், அப்பர் பெருமானுடைய வடிவத்தை சித்திரமாக எழுதிவிடலாம். இந்த பாட்டில் எழுதுகிறார் பாருங்க, தொழுது பல வகையாலும் சொற்றமிழ் வன்தொடர் ஒன்தொடை பாடி. இது பெரிய புராண பாட்டு, அதில் இருக்காது. வணங்கி பல வகையாலும் தொடை பாடினார். தொழுது பல வகையாலும் சொல் தமிழ் வன்தொடை பாடி வழுவில் திருப்பணி செய்து, அவர் தான் வழக்கமாக கையில் வச்சுங்கிறாரு. திருப்பணி செய்து என்ன பண்ணாராம், மனம் கசிவுற்று. கசிதல் என்பது ரொம்ப அழகான சொல். அதாவது இப்போ நாமெல்லாம் என்னப்பா இன்னும் அங்கே குழாயில் கசீராவில் தண்ணி கசீராவிலுதே அப்படின்னு சொல்லுவோம். கசிவது என்றால் தொடர்ந்து நிற்பதுன்னு அர்த்தம். இறைவனிடத்திலே உள்ள அன்பு அவர் பெற்ற அருளினாலே, அவர் செய்த அருளினாலே இவர் பெற்ற செயல்கள் உள்ளத்திலே அப்படியே மேலோங்கி வருகிறது. அதனால கசிவுற்றுன்னு சொல்றார். பெரிய புராணத்துக்கு இணையாக இது மாதிரி சொற்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பர் சுவாமிகள் அப்படி மனம் கசிகிறாராம். கசிவுற்று எப்பொழுதும். இந்த கசிவுற்றதுனாலே என்ன ஆயிற்று, ஒழுகு கண் புனலும். கண்ணிலிருந்து தண்ணி வருது. பெருமானுடைய திருவருளை நினைத்தால், இப்போ நாம் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அவர் உதவி செய்தார், அவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நம்ம கதி என்ன ஆகும் அப்படின்னு நினச்சா நமக்கே சில நேரங்களில் கண்ணீர் வரும். இவர் மார்பார பொழி கண்ணீர் மழைவாரும் இணை ஒழியும் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பட்டது போல இறைவனை நினைத்தே உருகுகின்றவர். இந்த பாட்டில் அதை சொல்கிறார். மனம் கசிவுற்று எப்பொழுதும் ஒழுகிய கண் புனலும், எப்பொழுதும் ஒழுகின்ற கண்ணீரோடு ஓவாது சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையில். ஓவாது சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையில். ஓவாதுன்னா ஒழியாது. எப்பவும் சிவபெருமானுடைய நினைவாக இருந்து உணர்வு தங்கிய நிலைமையில் சரித்தார். சரித்தல் என்றால் உலவுதல் அர்த்தம். சஞ்சரித்தல் அப்படின்ற சொல் நமக்கு தெரியும். அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிற போது சரித்தல், நடத்தல், சஞ்சாரம் செய்தல், இடம் விட்டு பெயர்தல் அப்படின்னு பேர். இங்கேயும் அங்கேயும் உலகணும் இல்லையா, உட்காந்த இடத்துலையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில், தங்கி இருக்கிற நாளில் என்ன பாடினார்னு சேர்க்கிறார். அதையும் சொல்கிறார். ஆருயிரின் திருவருத்தம் தசபுராணத்து அடைவும் பார்மருவும் பாவனாசப்பதியும் பன்முறையும் நேர்பட நின்று அறைகூவும் திருப்பதிகம் முதல் பலவும் பேரருளின் கடல் அளிக்கும் பெருமானை பாடினார். இந்த பாட்டு எப்படி பாடினார்ன்றதுக்கு இந்த 2 பாட்டில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் அந்த வரலாற்றை சொல்லுகிறார். திருப்பூரில் இருக்கிறார், ரொம்ப தள்ளாத வயசு, இறைவனுடைய நினைவாக அழுது கொண்டும் தொழுது கொண்டும் மனம் உருகி கொண்டும் இருக்கிறார். அப்போ என்னெல்லாம் பாடினார் அப்படின்னா, ஆருயிரின் திருவிருத்தம், உயிர் விருத்தம் என்று ஒரு பின்னால் வருகிறது. தசபுராணத்து அடைவு, அதான் 14வது பதிகம். பார்பரவும் பாவநாசப்பதிகம், பூமியெல்லாம் வணங்குகின்ற பாவநாசப்பதிகம் என்ற இந்த பதிகம் முதற்பிறவும்
பன்முறையும் நேர்பட நின்று அறைகூவும் திருப்பதியும், நேராக நின்று இறைவனை வேண்டுகின்ற பதியம் முதல் பலவும் யாரை பற்றி பாடினார்? பேரருளின் கடல் அடங்க அளிக்கும் பெருமானை பாடினார். பேரருளின் கடல் அளிக்கும், அருட்கடலாக இருக்கின்ற பெருமான், அருள் செய்கின்ற பெருமானை நினைச்சு இந்த பதிகங்களை பாடி வந்தார். எவ்வளோ அழகான முன்னுரை பாருங்க பெரிய புராணத்தில். அதனாலே திருப்பூரில் இருக்கிற போது தள்ளாத வயதிலே பாடிய பாட்டு இது. அப்போ தள்ளாத வயது இருக்கிற போது பொதுவாக நம்ம வீடுகளில் பெரியவங்களை பார்க்குறோம். படுத்திருக்கிற போது என்ன நினைக்கிறாங்க? நான் அந்த காலத்தில் அப்படி பண்ணேன், எனக்கு இவன் வந்து ஒத்தாசையாக கூட நின்னான், இவன் இல்லைன்னா இந்த செயலை செய்திருக்க மாட்டேன், இன்னும் இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்க மாட்டேன், இவ்வளோ நிலம் வாங்கியிருக்க மாட்டேன் என்று சொல்லுவது இயல்பு. அதுபோல் அந்த செய்திகளை சொல்லுகிறார் பாட்டு. இப்போ பாருங்கள். பற்றார் சேர் பழம்பதியை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தியம் திகழ்கனியை தீண்டற்கரிய திருவுருவை வெற்றியூரில் விரிசுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூர் எம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே. இது சொல்லியிருக்கிற அடைமொழிகளெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற இறைவனுக்குரிய பெயர்கள். ஊரை பார்க்குற போது அந்த ஊர், இப்போ காஞ்சிபுரம் போகணும் என்று வெளியில் இருக்கிறவங்க நினைத்தார்களானால் திருவகம்பம் நினைவுக்கு வரும். திருவாரூர் என்று நினைக்கிற போது ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே, ஆழித்தேர் ஞாபகம் வரும். திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஞாபகத்துக்கு வரும். ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா ராமபிரான் வழிபட்ட சிவலிங்கம், இது வரும் இல்லையா, எல்லாருக்கும் வரும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே சொல்லுகிறார். இந்த ஊர் பேரெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. பற்றார் சேர் பழம்பதியை, பழம்பதி என்பது எது என்று முத்துசு அவர்கள் தான் குறிப்பு எழுதுகிறார். நானும் அதான் எழுதியிருக்கிறேன், மேலே பற்றுன்னு எழுதுகிறேன், அதனால் அது பற்று நான் நல்லா எழுதுகிறேன், மேலே அதை எழுதுங்க. பற்றற்றார் சேர் பழம்பதி, பழம்பழி என்பது திருப்புனவாயில். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற இறைவனுக்கு பழம்பதிநாதர் என்று பெயர். பழம்பதிநாதர் இருக்கிற ஊர் பழம்பதி. அது திருப்பனவாசலை முதல்ல சொல்லுகிறார். பற்றற்றார் சேர் பழம்பதியை பாசூர் மே நிலாய பவளத்தை. பாசூர் என்பது திருப்பாசூர் என்று இப்போ நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் பார்க்குறோம், திருவாலங்காட்டு பக்கத்தில் பார்க்குறோம். அதற்கு பசுபதியூர் என்ற பெயர் இப்படி மறுவிற்று என்று எழுதுகிறார்கள். பசுபதி ஊர் என்பது பாசூர் என்று மாறிற்று. இப்போ திருப்பாச்சூர் என்ற வழக்கத்தில் இருக்கிறது. 11 விநாயகர் ஒரு இடத்துல வன்னிமரத்தடியில் வச்சு இருக்கிற ஒரு கோயில், திருமால் வழிபட்ட கோயில். அந்த பாசூர் நிலாய பவளத்தை, அவருக்கு பவளவண்ணர் என்று பெயர். சிற்றம்பலத்தின் திகழ் கனியை, சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் கனியை போல்வார், கரும்பினில் கட்டி போல்வார், கடவுர் வேறிட்டனாரே என்று சொன்னது போல சிற்றம்பலத்தை கனியாக சொல்லுகிறார். ஏன்னா அவர் தான் நடராஜா கேட்டார், நம்மெல்லாம் கேட்கல, என்று வந்தாய் எனும் திருக்குறிப்பேன்னு சொல்வார் இல்லையா? அதனால சிற்றம்பலத்தின் திகழ்கனியை தீண்டற்கரிய திருவுருவை. இதில் 3 இடங்கள் நமக்கு தெரிந்தது குறிப்பிலேயே எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் தீண்டா திருமேனிகள் என்று சொல்லுகின்ற இடம். கூவம் 1, தக்கோலம் 1, பாசூர் 1. இந்த 3ம் தீண்டா திருமேனி. தக்கோலத்துக்கு திருவூரல் என்று பெயர். உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்களோ தெரியாது, நான் பார்த்துருக்கிறேன். இந்த கோயில் இருக்கும், வணக்கம் வாங்க. அதாவது 2 கோயில் இருக்குது, வில்வநாதர் என்று ஒன்று, ஜலநாதர் என்று ஒன்று. அந்த ஜலநாதர் கோயில் அந்த கூவம் ஆற்று கரையில் இருக்கும். இடையிலே கோயில், அது இடையிலே சிவலிங்கம், அதை சுற்றி மணலாக இருக்கும்.
மணலுக்கு பின்னாலே ஐயா உங்களுக்கு தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா, மணல் சுற்றி காம்பவுண்ட் இருக்கும், அதில் தண்ணி கசிவு எப்பவும் இருக்கும். அந்த தண்ணி வெளியே வர்ற மணலில் பரவும். அந்த இடத்துல ஒரு நந்தி தலையை மட்டும் வச்சு ஒரு செவத்தில் கட்டியிருப்பாங்க. நந்தி வாயில் தண்ணி வந்து கீழே விழும். எப்பொழுதும் அது ஒரு குளத்தில் போய் விழும். அதனால் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் அதற்கு ஊறல் என்று பெயர். தக்கன் ஓலமிட்டான், அதனாலே தக்கோலம் என்று பெயர் வந்தது என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. பேரம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கூவம் தீண்டா திருமேனி, குளத்தில் தவளை கூட இருக்காது என்று சொல்கிற வழக்கம். அந்த ஐயர் அபிஷேகம் பண்ணுற போது பார்த்துருக்குறேன். அப்படி துணியை விரித்து அப்படி போடுவார். கூவத்திலேருந்து அந்த ஆற்றிலேருந்து தினம் நீர் எடுத்து கொண்டு வந்து தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்படி விசிறி போட்டார். நான் போன போது சந்தனத்தை பிசைஞ்சு அப்படி அடிக்கிறார். அது கரெக்டாக போய் ஒட்டிக்குது, இடம் தவறாத ஒட்டும். அந்த மாதிரி நல்ல பழக்கத்தில் இப்படி தீண்டா திருமேனியாக இருக்கின்ற அந்த 3 ஊர்களை பற்றி சொல்லுகிறார். பாசூர் நிலாய பவளத்தை, சிற்றம்பலத்தியம் திகழ்கனியை, தீண்டற்கரிய திருவுருவை, வெற்றியூரில் விரிசுடரை. வெற்றியூர் என்று ஊர் பதிகத்திலே வருகிறது. அந்த ஊரில் இருக்கின்ற ஒளி வீசுகின்ற பெருமானை, விமலர் கோனை, தேவர்கள் தலைவனாக இருக்கின்ற பெருமானை, திரை சூழ்ந்த ஒற்றியூரியம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே. ஒற்றியூர் உத்தமன் என்பது திருவொற்றியூர் கோயிலில் இருக்கிற உள்ளே இருக்கிற இறைவனுக்கு பெயர். படம்பக்கநாதன் என்று அந்த இறைவனுக்கு பெயர். படம்பக்கநாதன், படத்தோடு கூடிய நாகத்துக்கு அருகிலே இருக்கிறவன் என்று ஒன்று. அந்த ஊருக்கு நாம் எல்லோரும் நாம் போயிருப்போம்னு நினைக்கிறேன். வட்டப்பாறை அம்மன் ஒன்று அங்கே இருக்குது. அது ஒரு சக்தி பீடம், ரொம்ப அழகான சக்தி உள்ள இடம். மற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கார்த்திகை தீபத்திலே அந்த மைப்பூச்சியை எடுத்து விட்டு 3 நாளைக்கு தரிசனம் பண்ணுவார்கள். மற்ற நாளில் இந்த தைல காப்பிலேயே இருப்பார் அவர். வடிவுடையம்மன் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். சுந்தரர் கல்யாணம் நடந்தும் தெரியும். சுந்தரர் பாட்டில் இது வந்து ஓதம் வந்துலவும் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானே. அந்த ஓதம் என்பது கடல் அலைக்கு பெயர். நாமெல்லாம் ஓதம் என்பதை ஈரங்காத்துக்குது, ஓதங்காத்துக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை சொல்கிறார் இங்கே. திரை சூழ்ந்த ஒற்றியூரியம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே என்று சொல்லுகிறார். மனத்துள்ளே வைத்தது என்பதை காஞ்சி புராணத்தில் ஒரு அழகான பாட்டில், நீங்கள்லாம் காஞ்சி புராணம் வாங்கியிருப்பீங்க, வச்சிருப்பீங்க, கொஞ்சம் படித்து பாருங்கள் நான் சொல்கிற பாட்டை. அந்த பாட்டை சொன்னால் ஒரு பாட்டோடு இந்த வகுப்பு முடிஞ்சிடும். சைவ மடங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை சொல்கிறார். பாட்டை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து கவின்ற கல்லாடை மேற்புனைந்து யாமெலாம் வழுத்தும் துறவி என்றிருந்தும் ஒருத்திதன் இளமுலைச் சுவடு தோமுறக் கொண்டார் எனச்சிறையடை போல் திருவேகம்பத்து ஓம்மொழி பொருளை அடக்கி வாழ் ஊரினர் இடம்பல உளவால். இந்த பாட்டுக்கு அருணையாருடைய உரையை படிச்சிங்கன்னா அவருக்கு தலை சுத்துச்சோ இல்லையே, எழுதுறதுக்கு நமக்கு தலை சுத்தம். 4 பக்கம் எழுதியிருக்கிறார் அந்த ஒரு பாட்டுக்கு. ஓம் மொழி என்றால் என்ன, ஏன் அவர்கள் இப்படி செய்தார்கள், ஓம் எப்படி வருகிறது, அது அகர உகர மகரங்களாலே எப்படி ஆயிற்று, என்ன செயல் செய்தது, இதுக்கு சாத்திர கருத்தெல்லாம் நிறைய வச்சு எழுதியிருக்கிறார். நீங்கள் இருக்க புத்தகம் இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் எடுத்து பாருங்கள். சைவ மடம் என்று தலைப்பு, காமனை முனிந்து என்று பாட்டு தொடங்கும். பாட்டு முதற் குறிப்பு காமனை. அதில் முதல்ல சித்தியார் சொல்கிறார், ஒருவனே 2 வேடம் தரித்து கொண்டிருப்பது போல் அவன் யோகியாகவும் இருக்கிறான் போகியாகவும் இருக்கிறான். இது தொடங்கி 4 பக்கம். அவர் எப்படித்தான் எழுதினாரோ, அவருக்கு என்ன அறிவு இருந்ததோ அதில் கொஞ்சம் கூட நமக்கு வரமாட்டேனுது. அப்படி அந்த ஓம் என்ற பொருளுக்கு அவர் எழுதுகின்ற செய்தி இந்த பாட்டுக்கு பொருத்தமான செய்தி என்று அதை புரட்டி பார்த்து எழுதி வச்சேன். 2வது, ஆனைக்காவில் அணங்கினை
ஆரூர் நிலாய அம்மானை காணப்பேரூர் கட்டியை கானூர் முளைத்த கரும்பினை வானப்போயரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை மானக்கைலை மழகளித்தை மதியை சுடரை மறவேனே ஆனைக்காவில் அணங்கினை. இறைவன் ஆனைக்காவிலே பெண் வடிவமாக இருக்கிறான். பூஜை பண்ணுறதுக்கு பெண் வேடம் போட்டுக்கொண்டு ஐயர் போகிறார் இல்லையா, புடவை கட்டிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவார். ஆனைக்காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை, நிலாயன நிலைத்திருக்கின்ற நிலவி இருக்கின்ற ஆரூரில் அன்னமிட்டு காக்கும் பெருமான்னு பெறான். அன்னத்தியாகர் என்று ஒரு பெயர் இருக்கிறதான் திருவாரூருக்கு. அதனாலே அம்மான் என்று சொன்னால் அம்மகன் என்று சொல்லி அன்னமிட்டு காக்கின்றவன் என்று ஒரு குறிப்பு வருகிறது. அதனால் ஆரூர் நிலாய அம்மானை காணப்பேரூர் கட்டியை, யாம் இருப்பது காணப்பேரூர் என்று உணர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவழைத்தவர் பெருமான். அந்த காணப்பேரூர் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்பது போல எங்கேயும் கருப்பஞ்சாற்று கட்டியாக இருக்கிறார். காணப்பேரூர் கட்டியை கானூர் முளைத்த கரும்பினை. திருக்கானூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே வரைக்கும் பல பேர் அந்த ஊருக்கு போகிறதில்ல, வழி சரியில்லை என்று சொல்லி. இப்போ அருமையான வழி போட்டிருக்கிறான். நான் போய் வந்திருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னால். போய் வந்ததுக்கப்புறம் தான் உடனே அந்த கொரோனா வந்து தடை போட்டது. அதாவது வேறு வழிகள்லாம் சுற்றிட்டு வந்தால் முடியல. அது நேராக திருச்சி ரூட்டில் போய் கல்லணை திரும்புகிற இடத்துல போனால் கல்லணையை தாண்டி போகணும். இது அதுக்கு முன்னால் ஒரு 3 கிலோமீட்டர் மணலில் நடக்கணுமா. அந்த ஊர் நடுப்புற இருக்குது. இந்த பக்கம் கொள்ளிடம், இந்த பக்கம் காவிரி. கொள்ளிடம் இன்னாண்ட காவிரி. இதில் நடுப்புற ஆற்று மணலுக்கு ஆற்றுக்கு நடுப்புற மணலில் இருக்குது சிவலிங்கம். இன்றைக்கும் 6 2 பக்கமும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கோயில் வரைக்கும் போகிறதுக்கு தார் சாலை நல்லா போட்டிருக்கிறாங்க. ஏன் அதுக்கு கரும்பீசர் என்று பெயர்னா, ஜனங்கள் யாரும் போகாமல் அது நடக்கிறதே கஷ்டம். 2 பக்கம் ஆறு, ஆற்றுல தண்ணி வந்தால் 2 பக்கம் போக முடியாது. அதனால் யாரும் போகலை. அப்படி போகாத போது அது மண் மூடி அந்த கோயிலே மூடி போச்சு. அப்படி மூடி போன கோயிலில் யாரும் போகாத போது இறைவன் உள்ளவே இருக்கிறான். ஏற்கனவே இருக்குது அந்த கோயில். அது சுந்தரரும் அப்பரும் பாடி இருக்கிற கோயில். ஒரு நாள் ஊர் ஜனங்க பார்க்குற போது ஒரு கரும்பு முளைச்சி மேலே நிற்குதான். என்னடா அது கரும்பு முளைச்சி வருது, உள்ளே என்ன இருக்குது என்று அவர்கள் தேடி பார்க்கிற போது உள்ளே கரும்பு நல்லா இருக்குது, கோயில் நல்லா இருக்குது. நச்சுங்க. இப்போ தேடி பார்த்து கோயில் இருக்கிறதே என்று கரும்பு முளைச்சேன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாலேயே கரும்பீசர் என்ற பேரால் 2 பேரும் தேவாரம் பாடி வச்சுக்கிறாங்க. உள்ள கல்வெட்டு இருக்குது. அப்படி இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இப்போ நல்லா அழகாக போகலாம். இந்த கல்லணை கடந்து போகணும், திரும்ப கல்லணை வழியாக வந்தால் வரலாம். அங்கேருந்து திருவையாற்றுக்கு வழின்னு போட்டுனா அந்த ரோடு சரியில்லை, போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அது சொல்கிறார். கானூர் முளைத்த கரும்பினை வானப்பேரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை. வானப்பேரார் என்றால் தேவர்கள். தேவர்கள் வாழ்த்துகின்ற வாய்மூர் என்ற ஊரிலே இருக்கின்ற வலம்புரியை. இது ஒரு சிறப்பு. அங்கே சப்தவிடங்க தலங்களிலே திருவாய்மூர் ஒன்று. வேதாரண்யத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி வந்தோம்னா திருவாய்மூரை கடந்து தான் வரணும். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும். வேதாரண்யத்துக்கு திருமறைக்காட்டுக்கு 2 பேரும் போனார்கள்.
கதை ஒருத்தர் திறந்தார், ஒருத்தர் மூடினார், அந்த செய்தியெல்லாம் தெரியும். இவர் இப்போ 9 பாட்டு பாடி இன்னையா உனக்கு இறக்கமே இல்லையென்ற போது எண்ணீர் இறக்கம் இல்லீர் அப்படின்னு பாடும்போது திறந்து போச்சு. சரி, அப்போ அவருக்கு ஒன்றும் நினைப்பு வரல. நேராக 2 பேரும் உள்ளே போனாங்க, வணங்கினாங்க. திருப்பி வந்து நீங்கள் மூட பாடுங்கன்னாரு. மதுரம் பொழியும் மறைக்காட்டுரை மைந்தான் பாடினார், மூடிச்சு. உடனே இவருக்கு மனசில் போட்டு கலக்குது. ஒருவேளை இறைவருடைய திருவுள்ளம் அறியாது நான் பண்ணிவிட்டேன், அவர் தான் திறக்கணும்னு நினச்சிருந்தார் போலகுது, நாம் திறந்தது தப்பு போலகுது. 10 பாட்டு பாடி அவரை இறக்கமில்லையான்னு கேட்குற போது அது திறக்க, சதுரம் மறைதான் வந்து துதி செய்து வணங்கும் மதுரம் பொழியும் மறைக்காட்டுரை மைந்தா அப்படின்னு பாடி முதல் பாட்டு பாடினவுடனே மூடிக்கிச்சுன்னு சொன்னால், நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் பெரிய புராணத்தில் எழுதுகிறார் சேக்கிழார். திருநாவுக்கரசர் நினைக்கிறாராம், கடவுளுக்கு என்ன எண்ணம்னு நான் தெரியாது போய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நினைப்பில் இருக்கிறார். மயங்கி விழுறார். எல்லாரும் ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அப்போ தான் பாண்டி நாட்டிலேருந்து இந்த அம்மா அனுப்பி தூதுவர்கள் வருகிறார்கள். அப்போ பெருமானுக்கு செய்தி வருகிறது. இறைவன் செய்தி அனுப்புகிறார், வாய்மூரில் இருப்போம் தொடரவா. பெரிய புராணத்தை படித்தா தெரியும் செய்தி. வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று சொல்லுகிறார்கள். இவங்க இங்கேருந்து வாய்மூர் சேர்ந்த உடனே அவங்க பாண்டிய நாட்டு தூதர்கள் வராக போகிறாங்க, அந்த செய்தி தெரியும். வாய்மூரிலே சப்தவிடங்க தலங்கள் அதில் ஒன்றுன்னு சொன்னேன், 7ல் 1. சப்தவிடங்க தலம் என்று சொன்னால் மரகதலிங்கமும் படிகலிங்கமும் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில், நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் போனேன், சிவனடியார் திருக்கூட்டத்து மூலமாக போன போது கோயில் பழுதுபட்டு அந்த கதவெல்லாம் திறந்து கிடந்தது, மதில் இடிந்து போயிருந்து, எல்லாம் உட்காந்து சீட்டாடிங்கிறான், உள்ள இருக்கிற லிங்கம் மட்டும் பத்திரமா வச்சுங்கிறான். அந்த ஊரில் வலம்புரி சங்கு சிறப்பு வாய்ந்தது. அந்த சங்கு வேறு எங்குமே கிடைக்காத சங்கு என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை குறிப்பிடுகிறார் அப்பர். அது சொல்றார் பாருங்க, வாய்மூர் வாழும் வலம்புரியை, சங்குல சிறந்தது வலம்புரி சங்கு, அதை காட்டிலும் சிறந்தது பாஞ்சசன்யம். அப்படி மேலே மேலே சலஞ்சலம் என்பது அதற்கு மேலே சிறந்தது. வலம்புரி சங்கு என்பது எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும், இருந்தால் செல்வம் வரும் என்று சொல்வது வழக்கம். அதனால் பூஜையில் பல பேர் வலம்புரி சங்கை வைத்து கொண்டு அந்த சங்கிலே எடுத்து தீர்த்தம் ஆட்டுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணலைன்னா நம்ம கெட்டுப்படுவோம். அதனால் பல பேர் அது வாங்கிறதில்ல. நமக்கு இருக்கிற வேலையில் அதை மறந்துட்டா என்ன பண்ணுறது. அது மாதிரி சொல்கிறார், வாய்மூர் வாழும் வலம்புரியை மானக்கையிலை மழகளித்தை மதியை சுடரை மறவேனே. மானக்கையிலை என்று சொல்லுகிறார். மானம் என்ற சொல்லுக்கு இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கிற அர்த்தம் வேறு. மானம் என்றால் பெருமை என்று ஒரு பொருள் இருக்கிறது. மானக்கையிலை என்று சொன்னால் பெருமை உடைய கையிலை. அங்கே இருக்கிற இளம் களிறு போன்றவனாக இருக்கின்ற பெருமானை மதியை சுடரை மறவேனே. இந்த ஒரு சொல்லில் 2 வார்த்தையை 2 பொருளை அடக்கிறார் அப்பர். மதி எல்லாருக்கும் தெரியும், சந்திரன். சுடர் என்றால் ஒளி வீசுவது என்று பொருள். பெருமான் முக்கண்ணை உடையவர், ஒரு கண் மதி, 2 கண்ணு சூரியனும் அக்னியும், அது 2 சுடர் தானே. அந்த சுடர் என்ற ஒரே சொல்லால் 2ஐயும் குறிக்கிறார். மானக்கையிலை மழகளித்தை மதியை சுடரை மறவேனே என்று 2வது திருப்பாட்டில் சொல்லுகிறார். 3வது பாட்டில் மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை அதிகை மூதூர் அரசினை ஐயார் அமர்ந்த ஐயனை விதியை புகழை வானோர்கள் வேண்டித் தேடும் விளக்கினை நெதியை ஞானக் கொழுந்தினை நினைந்தேற்கு உள்ளம் நிறைந்ததே. சில நேரங்களில் அப்படி நம்ம சொல்லுவோம், ரொம்ப நாளாக போகணுன்னு இருந்தப்பா, திருத்தணிக்கு போய் வந்தேன், இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. பழனிக்கு போகணும்னு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் வேண்டுதல்,
அது இப்போ முடிந்தது, அது பார்த்த உடனே போய் வந்த உடனே ரொம்ப நல்லா இருக்குது என்று சொல்லுவது போல, இறைவனுடைய பெருமைகளை எண்ணியதனாலே இவருக்கு என்ன ஆயிற்றான், உள்ளம் நிறைந்ததுன்னு பாடுறார். எதை பார்த்து அவருக்கு உள்ளம் நிறைந்ததான், மதியக்கண்ணின நிலவை தலைமாலையாகச் சூடியவர், ஞாயிற்றை சூரியனை, மயக்கும் தீர்க்கும் மருந்தினை, மயக்கம் தீர்தல் என்றால் தெளிவடைதல்னு அர்த்தம். மயங்கி இருப்பதல்ல, ஒரு பொருளை எண்ணுவதனாலே வருகின்ற தெளிவு. அந்த தெளிவை அதற்கு மருந்தாக தெளிவை தருகின்ற மருந்தாக இருக்கின்ற பெருமானை, அதிகை மூதூர் அரசினை திருவதியிலே இருக்கின்ற பெருமானை, ஐயார் அமர்ந்த ஐயனை, திருவையாற்றை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஐயாறு அமர்ந்த ஐயன் கைலை காட்சியை காட்டிய அந்த பெருமான், விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை, விதியை புகழை தலையெழுத்து நமக்கு முற்பிறப்பு செய்த விதி என்பதை எண்ணுகிறார்களாம். அதனாலே புகழ் வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களாம். அப்படி மனிதர்கள் எண்ணுகிறார்கள். வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை, அவர்கள் எப்பொழுதும் ஒளிவடிவாக இருந்து வாழ்கிறவர்கள். தேவர்களுக்கெல்லாம் என்றும் இரவாதவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, திரிதசர் என்று வானவர்களுக்கு ஒரு பெயர். திரி தசம் 3 10 30 வயசு தான் அவங்களுக்கு காலமே. திரிதசர் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர்கள் வேண்டி தேடும் விளக்கினை, ஒளியாக இருக்கின்ற பெருமானை, நெதியை ஞான கொழுந்தினை, நெதி என்பது நிதி என்று சொல்லுதான். நிதி என்பதனுடைய மறு நெதி, வேற ஒன்றும் இல்லை. நிதி செல்வத்தை, ஞான கொழுந்தினை. திருமூலர் முதல் பாட்டில் விநாயக குணத்தில் தான் சொல்கிறார், 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை. எயிற்றினை கிடையாது, எயிற்றன்னா பல்லை உடையவன் அர்த்தம். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. திருமூலருடைய, அதாவது அந்த பாட்டு அவர் எழுதுனது இல்லைன்றது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. விநாயகர் வணக்கம் அவர் எழுதலை, ஒன்றவன் தானேன்னு தொடங்கிறது தான் முதல் பாட்டு அப்படின்றாங்க. ஆனால் வழக்கத்தில் எல்லாரும் பதிப்பிக்கிற போது இந்த பாட்டை போடுறாங்க. அதில் ஞான கொழுந்து என்ற சொல் அங்கே வருவதை பார்க்கிறோம். நினைந்தேற்கு, இதையெல்லாம் நினைந்து கொண்டிருக்கிற எனக்கு உள்ளம் நிறைந்தது, மனம் நிறைவாயிற்று. இப்போது சில வீடுகளுக்கு உறவு நட்பு என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிற போது அவர்கள் நம்மை உபசரிக்கிறார்கள், உபசரித்து உரையாடுகிறார்கள், சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாமா, இது வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தே எனக்கு உள்ள நிறைஞ்சு போச்சு, சாப்பிட்டா மாதிரி இருக்குது என்று சொல்லுகிறோம். அதனால தான் விவேக சிந்தாமணியில் ஒரு பாட்டு பாடினாங்க. இன்றைக்கி யாருக்குமே அந்த பாட்டு தெரியாது, படித்தவங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியுமா? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பழ மொடுபாலன்னம் முகங்கெடுத்திடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. விவேக சிந்தாமணின்னா அது எந்த ஒரு சினிமா கொட்டான்னு அப்படின்னு தான் கேட்கணும். இப்போது அந்த நூலெல்லாம் இல்லாமல் போச்சு, சதகம்னா என்னான்னு தெரியாமல் போச்சு. அருமையான நீதிகளை எளிய வார்த்தைகளாலே படித்தாலே புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு சொல்லி வைத்த நூல்கள் சதகங்கள். அதிலே சிறந்ததாக திரட்டி 12 சதகங்கள், 12 சதக திரட்டு என்று நூல் இருந்தது. அதெல்லாம் தேடினா கூட இனிமேல் கிடைக்காது போலுது. அதுக்கப்புறம் கேட்டால் நீ பிடிஎஃப்பில் பாரு, அதில் பாருன்றாங்க. பார்த்து என்ன லாபம், படிக்கணுமே. அது மாதிரி இனிமையாக பேசினாலே, இனிய நினைவு மனத்திலே இருந்தாலே உள்ளம் நிறையும் என்பது அப்பருடைய வாக்கு. அதை உள்ளம் நிறைந்ததே என்று சொல்லுகிறார். உள்ளம் நிறைந்தால் ஓகை வரும் என்பது ஒரு பழமொழி. அப்படி அவர் உள்ளம் நிறைந்ததுன்னு பாடுகிறார். அதுக்கு அடுத்தது, புறம்பயத்தியம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை உரந்தை ஓங்கும் சிராப்பள்ளி உலகம் விளக்கும் ஞாயிற்றை கரங்கும் அருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணானை அறஞ்சூழ் அதிகை வீரட்டு
அரிமான் ஏற்றை அடைந்தேனே, இந்த ஊரில் இருக்கிற பெருமான் இறைவனை எல்லாம் நான் சென்று கண்டு தொழுதேன் என்று பழைய நினைவை பாடுகிறார். புறம்பயத்து எம் முத்தினை, திருப்புறம்பயம் என்று கும்பகோணத்துக்கு பக்கத்திலே ஒரு ஊர். அங்கே தான் அந்த வன்னியும் கிணறும் லிங்கமும் சாட்சி சொன்னதாக அந்த கோயில் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறார், தேனை எவ்வளோ ஊற்றினாலும் உள்ளே இழுத்து விடுவார். திருப்புறம்பயம் என்ற ஊர். அங்கே இருக்கிற முத்தினை புகலூர் இலங்கு பொன்னானை. இப்போ உட்காந்துங்கிறதே திருப்புகலூரில் தான் உட்காந்து இதை பாடுறார். பொன் போன்றவனை, ஏன் அவருக்கு அந்த பொன் ஞாபகம் வருகிறது என்று சொன்னால், அங்கே தான் அவருடைய ஆசையை சோதிக்க வேண்டி அவருடைய உழவாரம் நுழைந்த இடங்களிலெல்லாம் பொன்னும் மணியும் ரவரத்தினமாக வருவதற்கு இறைவன் அருள் செய்ய, கல்லோடும் புல்லோடும் வேறுபாடிலா நிலை நோக்கி வாவியில் புகையெறிந்தார் என்று பாடுவார் சேக்கிழார். ஏதோ ஒரு ஓடு வந்துக்குது, ஏதோ ஒரு புல் வந்துக்குது, அதுன்னா அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன வந்தாலும் தூக்கி அப்படியே குளத்தில் போகிறாராம் பக்கத்தில். பொன்னாசை மண்ணாசை இல்லை என்பதற்கு அரம்பையர்களெல்லாம் முன்னால் நடனம் ஆடுகிறார்களாம். அப்போ அவர் பாடினார், சேக்கிழார் சொல்கிறார், நான் இந்திரனுக்கு தலைவனாக இருக்கின்ற இறைவனுக்கு அடிமை, என்ன ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது போங்கன்னு சொல்கிறாங்க. அவன் ஆடிட்டு அவங்க பாட்டும் போகிறாங்க. அந்த மாதிரி அந்த கடைசி நேரத்தில் பாடின பாட்டு என்பதனால இங்கே அது சொல்லுகிறார். புகலூர் இலங்கு பொன்னினை உரந்தை ஓங்கும் சிராப்பள்ளி உலகம் விளக்கும் ஞாயிற்றை. உரந்தை என்பது உறையூர், திருச்சி பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சோழர்களுக்கு தலைநகரமாக இருந்தது. சோழர்களாலே விளக்கம் கொண்ட தமிழ்நாடு பல கோயில்களை கண்டது ஆகையினாலே அந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த உரந்தைக்கு நீங்கள்லாம் போயிருப்பீங்க, நிச்சயமாக உறையூர் போகாமல் இருக்க மாட்டீங்க. சோழர்கள் முடிசூட்டி கொள்ளுகின்ற 5 இடங்களிலே அது ஒன்று. ஏன் என்று சொன்னால், ஒரு கோழி யானையை துரத்துச்சு. அப்படி கோழிக்கு அந்த வீரம் இருக்கிறது என்பதனாலே வீரம் மிகுந்த மண்ணிலே நாம் முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று சோழர்கள் அங்கே முடிசூட்டி கொண்டார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. அம்மன் கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா உள்ளே போய் யானையை சேவல் துரத்துகிற சிற்பம் அங்கே இருக்கும். நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குதே கதிர்பூர், கரி தடுப்பூர், ஒரு பெரிய யானையை முதல்ல முயல் துரத்தி வெளியே அனுப்பிச்சு போய் ஆட்டு. யானையை தடுத்த இடம் கரி தடுத்த ஊர் கரிதடுப்பூர், அது கதிர்பூர். அது மேல் கதிர்பூர் கீழ் கதிர்பூர்னு ஆகி போச்சு. இப்போ ரெட்டையர் உலாவில் பாடுறாங்க, ஓடு முயல் ஒன்று கரிதடுத்து பாட்டு திடீர் நினைவுக்கு வரல. ஏகாம்பரநாதர் உலாவில் இதை பாடி வைத்திருக்கிறார்கள். அப்படி சில இடங்கள் அருமையானவை, வீரம் மிக்கவை, புகழப்படுபவை. அதில் உரந்தை என்று ஊரை பாடுறார். உரந்தை ஓங்கும் சிராப்பள்ளி உலகம் விளக்கும் ஞாயிற்றை, உலகமெல்லாம் ஒளி தருகின்ற சூரியன் போல இருக்கின்ற பெருமானை கரங்கும் அருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணானை. அதனால்தான் மாணிக்கவாசகர் திருக்கழுக்குன்றத்தில் திருக்கழுக்குன்ற பதிகம் பாடினார். இன்றைக்கும் அவர் தொழுத இடமும் காட்சியை காட்டிய இடமும் ஒரு சோலையாக இருக்கிறது. திருக்கழுக்குன்றம் போகிற நாம் பார்க்கணும். இறைவன் கண்காட்டி நமக்கு காட்சி காட்டுகின்ற, கண்காட்டும் முதலானும் என்று வருவது போல அந்த கண்காட்டி காட்சி காட்டிய இடம் திருக்கழுக்குன்றம். அதை எண்ணி பார்க்கிறார். கரங்கும் அருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணானை அரஞ்சூழ் அதிகை வீரட்டத்து அமர அரிமான் ஏற்றை அடைந்தேனே. இதுக்கு எவ்வளவு நாள் விளக்கம் சொல்லலாம். அரஞ்சூழ் அதிகை வீரட்டம். இவர் அதுக்கு முன்னாலே மரத்தில் இருந்தார், இப்போ அறத்துக்கு வந்தார். திருவதிகையிலே வந்து திலகவதியார் திருநீரளிப்ப, திருவாளந்திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பணிந்து அங்கு ஏற்று உருவாரப் பணிந்து. அந்த வார்த்தைகளே படிக்கிறது கடன்னு ஓடும் பெரிய புராணத்தில். மரநெறியிலே புறச்சமயத்தில் இருந்தார், இங்கே அறம் காட்டி ஆட்கொண்டார். அதனாலே இங்கே அதை சொல்லுகிறார். இன்னும் விளக்கம் நிறைய சொல்லலாம். அரஞ்சூழ் அதிகை வீரட்டத்து, அறத்தை சூழ்ந்து அறிவுறுத்துகின்ற அதிகை வீரட்டானம் என்கின்ற அட்ட வீரத்தலங்களிலே ஒன்றாக இருக்கின்ற அந்த வீரட்டானத்தில் இருக்கின்ற அரிமான் ஏற்றை. அரிமான் என்றால் சிங்கம், சிங்கவேறு.
ராஜசிங்கம்னு இவருக்கு பேர் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு பாட்டில் வருது. அரிமானியற்றை அது இல்லைங்க, திருச்சி பக்கத்துக்கு உரந்தை, அதுதான் உரை உரைத்தாங்க. பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில்னு பேர். ஒரு நிமிஷம் ஆரிப்போ. வழிபாட்டுக்குரிய தேவார பாடல் பெற்ற தலம் இதுதான். அதாவது சமணத்திலே இருக்கிற வரையிலே பாவம் மயக்கம் என்பதெல்லாம் அவருக்கு இருந்ததான். அதனாலே அது மரம் என்றும், அது தீர்ந்து இங்கே தர்ம நெறியும் தொண்டு நெறியும் அறிவுறுத்தப்பட்ட காரணத்தினாலே இது அறம் என்றும் சொல்லப்படுகிறது என்று வேறொரு குறிப்பிலே வருகிறது. அதனால் அறம் சூழ் அதிகை வீரட்டத்து பாவத்தை மாற்றி அறத்தை கொடுத்த தலமாக இருக்கின்ற அரிமானியற்றை அடைந்தேன் என்று பாடுகிறார். அதற்கடுத்தது கோலக்காவில் குருமணியை குடமூக்குறையும் விடமுனியை மூணு சுழி ஆலங்காட்டில் அம்தேனை அமரர் சென்னிய ஆய்மலரை பாலிற்கமழும் பைங்களியை பராய்த்துறையம் பசும்பொன்னை சூலத்தானை துணையிலியை தோளை குளிரத் தொழுதேனே. இந்த சொல்லு தேவாரத்தில் பல இடங்களிலே வரும். தோளை குளிர தொழுதேன். நீராடுகின்ற போது முதலிலே நீரிலே மூழ்கி குளிக்கிற போது தோள் குளிரும். அப்போ மற்ற உடம்பெல்லாம் குளிரலையா என்று சொன்னால், இறைவனை வணங்குவதற்குரிய தோளாற்றல் கிடைக்கும். முன்னெல்லாம் நீர்நிலையில் குடைந்தாடுதல் என்று தெரியும், நீச்சல் அடிப்பாங்க. பெண்களெல்லாம் கூட நீர்நிலையில் கிணத்துலலாம் இறங்கி குளிக்கிற வழக்கம் இருந்தது. இப்போ கிணறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அவங்க குளிக்கிறது தயாராக இருந்தால் கூட போர்லேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி இப்போ மொண்டு ஊற்றுறதும் கிடையாது, திறந்து வச்சுட்டு மேலேருந்து ஊற்றினா போதும்னு இருக்கிறோம். இறைவன் நீராடுகின்ற போது இறைவனுடைய புகழைப்பாடி நீராட வேண்டும் என்று திருவெம்பாவை சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். பூம்புனல் பாய்ந்து ஆடையில் ஒரு எம்பாவாய் என்றெல்லாம் வருகிறது. அந்த மாதிரி குளிக்கிற போது தோள் முழுக வேண்டும். முதலிலே சில பேர் எப்படி குளிக்கிறது என்பதையெல்லாம் பற்றி விளக்கம் சொல்லுவார்கள். சில பேர் காலிலேருந்து ஊற்றிட்டு வந்து தலைக்கு போகணும், தோல்லேருந்து ஊற்றி அதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றணும் என்றெல்லாம் சொல்லுகிற செய்திகள் நிறைய இருக்கிறது. தோளை குளிர குளித்தால் நல்லது என்பதுதான் நமக்கு பழைய இலக்கியங்கள் உணர்த்துகின்ற செய்தி. இங்கே என்ன சொல்கிறார், கோலக்கா ஞானசம்பந்தருக்கு அருள் செய்த இடம் தெரியும். அங்கே இருக்கிற குருவை குடமூக்கு உரையும் கும்பகோணத்திலே இருக்கின்ற விடமுனியை, முனி மூணு சுழினி, விடம் உண்ணி விஷத்தை உண்டவன் அர்த்தம் இருக்கு. விடம் உணியை ஆலங்காட்டில் அம்தேனை, ஆலங்காட்டில் இருக்கிற தேன் போன்றவனாக இருக்கின்ற நடராஜ பெருமானை, அங்கே தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்பது போல தேனாக இருந்து ஆடல் காட்டி, அம்மையாருக்கு ஆடல் காட்டி ரத்ன சபாபதியாக இருக்கின்ற பெருமான் தேன். அவருக்கு என்ன பேர்னா தேவர் சிங்கம் அப்படின்னு பேர். அது பெரும்பாலும் இப்போ யாரும் சொல்கிறதில்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார், முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையாள் உமைபங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுற பாட்டில் தேவர் சிங்கம் என்று இருக்குது. இன்றைக்கும் அங்கே ஒருத்தர் தேவர் சிங்கம் பிள்ளைன்னு ஒரு கணப்பில் இருக்கிறார், எனக்கு வேண்டியவர். சந்தான வீட்டுக்காரர் சொந்தக்கார அவங்க தேவர் சிங்கம் பிள்ளைன்னு என்ன அவருக்கு தெரியும், அதனால் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறேன். அப்படி ஆலங்காட்டில் அம்தேனை அமரர் சென்னி ஆய்மலரை, அமரர் தேவர்கள் சென்னி தலை ஆய்ந்து சூடிக்கொள்ளுகின்ற மலர் எது என்று சொன்னால் இறைவன் திருவடி.
அந்த திருவடிகளை உடையவனை, பாலிற்கமழும் பைங்கனியை, பராய்த்துறையும் பசும்பொன்னை, சூலத்தானை, துணையிலியை, தோளை குளிர தொழுதேனே. இதெல்லாம் விளங்கும் உங்களுக்கு. சூலத்தை கரத்திலே உடையவன், பராய்த்துறையிலே இருக்கிறவன், அவனை தொழுதேன் என்று சொல்லுகிறார். மறுகலுரை மாணிக்கத்தை, வலஞ்சொழியின் மாலையை, கருகாவூரில் கற்பகத்தை, காண்டற்கரிய கதிரொளியை, பெருவேளூர் பிறப்பிலியை, பேணுவார்கள் பிதிவரிய திருவாஞ்சியத்தம் செல்வனை, சிந்தை உள்ளே வைத்தேனே. அதாவது திருமருகல் தெரியும், அது முதல்ல சொல்கிறார். அது மாணிக்கம். ஏன்னா அங்கே இருக்கிற இறைவனுக்கு பெயர் மாணிக்கவண்ணர் என்று பெயர். அதனால் மருகல் உரை மாணிக்கத்தை என்று சொன்னார். வலஞ்சொழியின் மாலையை, திருவலஞ்சொழியிலே 6 இறைவனை சுற்றி கொண்டு ஓடுவதனாலே அது மாலை போல ஓடுகிறது. நம்ம எல்லாம் திருவலஞ்சொழிக்கு நிறைய போயிருப்போம், சுவாமிமலைக்கு பக்கத்தில். ஆனால் சுவாமிமலைக்கு போகிறவங்க அந்த கரைக்கு போகாது, இந்த கரையோட அப்படியே வந்துடுறது கும்பகோணத்துக்கு. அங்கே கடல் நுரையில் ஆக்கப்பட்ட வெள்ளை பிள்ளையார் அங்கே இருக்கிறார். வலம்புரி விநாயகர் நல்ல பாடல் பெற்ற தலம், பெரிய கோயில், ஆற்றுக்கு இடையிலே ரொம்ப அருமையான கோயில். அதாவது அந்த வலஞ்சுழி என்பது சிறப்புமிக்க தலம். விநாயகர் சன்னதி ரொம்ப பெருமை உடைய தலம். அது முதல்ல இருக்கும், பெரிய கோயிலாக இருக்கும் விநாயகர் கோயில். உள்ளே கொஞ்சம் தூரம் போனால் இறைவனை பார்க்கலாம். அப்படி வலஞ்சொழியின் மாலையை, கருகாவூரில் கற்பகத்தை, திருக்கருகாவூர் கட்டமுது கொடுத்த இடம் இல்லையா, அதனால் கற்பகத்தை என்று பாடுகிறார். காண்டற்கரிய கதிரொளியை, கதிரொளி எல்லாரும் காணலாம், இறைவனுடைய திருமேனி ஒளியை எல்லாராலும் பார்க்க முடியாது, ஆகையினால் அது காண்டற்கரியது. அப்படிப்பட்ட ஒளியை, பெருவேளூர் பிறப்பிலியை, திருப்பெருவேளூர் என்று ஒரு ஊர். பிறப்பிலி என்பது நமக்கு தெரியும், பிறவாயாக்கை பெரியோன். அப்படிப்பட்ட இறைவனை பேணுவார்கள் பிரிவறிய, வந்து வழிபடுகின்றவர்கள் பிரிந்து போக முடியாமல் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகின்ற, விட்டு பிரிய மனமில்லாமல் கட்டி எழுதார்கள் என்றதெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட இறைவனை, திருவாஞ்சியத்தியம் செல்வனை, சிந்தை உள்ளே வைத்தேனே. திருவாஞ்சியம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீ என்ற திருமகள் வாஞ்சித்து வழிபட்டது, யமன் வழிபட்டது, யம தீர்த்தம் அங்கே இருக்கிறது, கைலைக்கு நிகரான தலம், யமன் வாகனமே இருக்கிறது, யமனுக்கு தனி கோயிலும் இருக்கிறது, ஸ்ரீவாஞ்சியம். அப்படிப்பட்ட ஸ்ரீவாஞ்சியத்தை, திருவாஞ்சியத்தை, வாஞ்சியத்தியம் செல்வனை சிந்தை உள்ளே வைத்தேனே, மனத்துக்குள்ளே வைத்திருக்கிறேன். எழிலார் ராஜசிங்கத்தை, முதல்ல சொன்ன அரிமானியற்றை அதை அப்படியே மொழிபெயர்க்கிற மாதிரி சொல்கிறார். எழிலார் ராஜசிங்கத்தை, ராஜசிங்கம் தலைவிப்பிழமாக இருந்து, தலைவராக இருந்து காட்டு உயிர்களை காப்பாதனால சிங்கம் ராஜா என்று சொல்கிற வழக்கம். எல்லாருக்கும் தலைவனாக, முதல்வனாக, ஒருவனாக, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகத்தில் சொன்னபோது ஒப்பற்றவனாக இருக்கிறதுனால ராஜசிங்கத்தை, ராமேஸ்வரத்தையும் எழில் ஏற்றை, ராமனுக்கு அருள் செய்து ராமநாதன் என்று வழங்குகின்ற, அதாவது ஜோதிர்லிங்கமாக இருக்கின்ற பெருமானை. 12 ஜோதிர்லிங்கத்தில் அது ஒன்று தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் காஞ்சி புராணத்தை படித்து பாருங்கள். கச்சபேசம் ஜோதிர்லிங்கம், ஏகாம்பரம் ஜோதிர்லிங்கம், குரு கோயில்னு சொல்கிற காயாராகுணம் குரு ஒளிலிங்கம், அதெல்லாம் ஜோதிலிங்கம் என்று எழுதியிருக்கிறது. ஜோதின்னா எப்போதும் ஒளி தெரியாது, அது ஒரு நேரத்திலே ஜோதி இருந்திருக்கும், அது மறைந்தது, அவ்வளோதான். இப்போ நம்ம வடநாட்டில் போய் ஜோதிலிங்கம் பார்க்குறோமே, அது நம்ம மேலே டார்ச் அடிச்சுக்கிட்டா உட்காந்துங்குது. எப்போ ஒளிலிங்கம் என்று சொல்லி வழிபட்டார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கிறதே ஜோதிலிங்கமாக பல கோயில் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் அப்பாராவமலை தெரியும்னு நினைக்கிறேன். அது உள்ள மகாலிங்கேஸ்வரன் இருக்கிறார், உள்ளே போய் பாருங்கள், வீட்டுக்கு நடுப்புற இருக்குது, எவ்வளோ பெரிய லிங்கம். அவர் தான் ஜோதி வடிவாக என்ற பெருமான் என்று வீராட்டகாச படலத்திலே காஞ்சி புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய காஞ்சிபுரத்திலே ஜோதிலிங்கம் இருக்குது.
இருக்கிற ஜோதிலிங்கத்தெல்லாம் வேறு எதுக்குன்னா எடுத்து போய் விட்ட இது பாண்டவேசம் என்று ஒரு படலம் வருகிறது. காஞ்சி புராணத்தில் பாண்டவேச படலம் என்று இருக்கிறது. அதை பார்த்திங்கன்னா அந்த சாக்கிய நாயனார் கோயிலிருந்து மச்சேஸ்வரர் கோயில் வரைக்கும் 11 லிங்கம் இருக்குது. 13 லிங்கம் அவரவர்கள் கட்டி வழிபட்டார்கள் அப்படிங்கிறது. யார் யார் வந்தாங்கன்னா பாண்டவர் 5 பேர், திரௌபதி 1, திஷ்டத்துய்மன், பிரத்யும்னன், வைசிஷ்டர், வியாசர், கண்ணன், இன்னும் யாரோ 2 பேர். 13 லிங்கம் வச்சுருக்கிறாங்க. ஒன்று கூட காணும். இன்றைக்கி எல்லாம் எடுத்து கொரடு ஆக்கிக்கிட்டாங்க பொழுது, படிக்கல்ல வச்சுக்கிட்டாங்க பொழுது, கோயிலே இடிச்சு விட்டாங்க. ஒன்று இப்போ இருக்கிறது என்னென்னா கண்ணேசம். எங்கே இருக்குன்னா திருநீலகண்ட சத்திரம் இதில் இருக்குது. அந்த கண்ணேசம்ன்றது பார்க்குறதுக்கு தம்மா தூண்டு இருக்குது. அது உள்ளே போனால் எத்தனை வரலாறு சொல்கிறார் தெரியுமா? காஞ்சிபுரம் சொல்கிற போது பார்த்துக்கலாம். அப்படி அவ்வளோ கோயில் காஞ்சிபுரத்தில். ஏகாம்பரநாதர் கோயிலுக்குள்ளே 14 தனி லிங்கங்கள் இருக்கின்றன. நாமெல்லாம் போகிறோம், மாவடி சேவையா, மாந்துளிர் கட்டிக்கிறாங்களா, அது மேலே பலூன் பறக்குதா பார்த்து வந்துக்கினே இருக்கிறோம். அப்படி எழிலார் ராஜசிங்கத்தை ராமேச்சரத்தியம் எழில் ஏற்றை குழலார் கோதை வரைமார்பன் குற்றாலத்தெங்கூத்தனை குற்றாலத்தானை நினை நெஞ்சே என்று சொல்லுகிற போது அவன் இறுதியிலே உதவுகிறவன் என்ற கருத்தை சொல்லுவார் அப்பர் பெருமான். அந்த மாதிரி குற்றாலத்திலே இருக்கின்ற கூத்தன், நடனமாடுகின்ற பெருமான், சித்திர சபையிலே நடனமாடுகின்ற பெருமானை நிழலார் சோலை நெடுங்களத்து நிலாய நித்தமணாளனை, நெடுங்களம் திருநெடுங்களம் வினை போக்குகின்ற தலமாக வழிபடுகிறோம். திருச்சியிலிருந்து கல்லணைக்கு போகிற வழியில் எடுங்களத்தான் என்று சொல்லாம் நீங்கள் நெடுங்களத்தானை நினை என்று ஒரு தனிப்பாட்டு இருக்கிறது. தூபாஸ் எடுத்துமோங்கப்பா அப்படின்றது முன்ன எடுங்களத்தா என்று சொல்லாமல் நீங்கள் நெடுங்களத்தானை நெய் அப்படின்னு பாடுறாங்க. எவ்வளோ தனிப்பாடல்கள்லாம் காணாமலே போச்சு. இப்போ தனிப்பாட்டு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது மாதிரி நெடுங்களத்தை என்றுங்க சொல்லுகிறார். நிழலார் சோலை நெருங்களத்து நிலாய நித்தமணாளனை திருவாசகத்தை சொல்வார். நித்தமணாளர் நிரம்ப அழகியர். வைணவர் பேர் வச்சுக்கிறாங்க நிரம்ப அழகிய தேசிகர்னு. தமிழில் சைவத்தில் யாரும் நிரம்ப அழகியர்னு பேர் வச்சுக்கிறது இல்லை. அவர் நாள்தோறும் அம்மாவுக்கு என்ன பேர்? நித்திய கல்யாணி, என்றும் இருக்கிறவள், என்றும் மங்களகரமாக இருக்கிறவர். அப்போ அவள் இருக்கிற போது இவர் இருந்தால் தானே அவள் இருப்பா. அதனால் அவர் நித்த மணாள், தினம் கல்யாணம் பண்ணிக்கிறவர். இப்போ நம்ம அதை பார்க்கல. நித்திய கல்யாண பெருமாள்னு மகாபலிபுரம் ரோட்டில் என்ன ஊருது? திருவிடந்தை தான் பார்த்துக்கிறோம். 365 கல்யாணம் பண்ணிக்கிறார் தினம் ஒன்று அப்படின்ட்டு. இவர் நித்த மணாளர் என்று திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பாடுகிறார். அழலார் வண்ணத்து அம்மானை, அழல் வடிவாக இருக்கின்ற பெருமான். எத்தனை சொல்கிறாங்க, அழல் வடிவன், தீவண்ணன், நெருப்பு வண்ணன் என்றெல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். அதனால் பொங்கழல் உருவன், போது நாயகன், அப்படி நிழல் உருவம், நெருப்பு வடிவம் என்பதற்கு பலவற்றை சொல்லுகிறார்கள். அந்த பெருமான் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மாலை தோன்றும் வளர்மதியை மறைக்காட்டுரையும் மணாளனை, மாலை தோன்றும் வளர்மதியை, மாலையிலே தோன்றுகிறது, சந்திரன் வளருகிறது. அது வளருகிறது என்ற குறிப்போடு பெருமானுடைய தலையிலே நிலையாக இருக்கிறது. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். தக்கனுடைய சாபத்தினாலே வந்த பழியை நீக்கி என்றும் வளருவதும் தேய்வதுமான வரத்தை கொடுத்து பிறைச்சந்திரனின் தலையிலே அணிந்தார். அதனால் அது மாலையிலே தோன்றும், மற்றெல்லாம் பின்னால் தோன்றும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3ஆம் பிறை மட்டும்தான் சாயந்தரத்தில் பார்க்கலாம். அடுத்த நாள் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும், அடுத்த நாள் லேட் ஆகும். அந்த 2 நாழிகைக்கு ஏற்ற 2.5 நாழிகை ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டே வரும். மறைக்காட்டுரையும் மணாளனை, மறைக்காட்டுரையும் மணாளன் தானேன்னு இவரே பாடுறார். மணாளன் என்றால் அழகிய வடிவம் உடையவன் என்று பொருள். அதாவது மறைக்காட்டுரையும் மணாளன் என்பது வேதங்களை ஆய்ந்த பெருமான் என்பதனாலே அந்த ஊருக்கு மறைக்காடு. அங்கே இருக்கிற அழகாக இருக்கின்ற பெருமான், என்றும் நிலைத்திருக்கிற பெருமான். ஆலை கரும்பின் இன்சாற்றை கரும்பினும் கட்டிப்பட்ட கனியினும் என்று வருகிற போது
கரும்பின் சாற்றை போன்றவன், இனிக்கின்றவன், உடம்புக்கு நல்லது செய்கிறது. அதான் முக்கியம். இனிக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது செய்யாது. சில பொருள்கள் இனிக்கும், உடல் நலத்தையும் காக்கும். பெருமான் இனிக்கிறான், உடல் நலத்தையும் மனநலத்தையும் காக்கிறான். எதுக்கு? தீவினை வாராமே, தீவினை தீண்டப்பெறா என்றெல்லாம் நமக்கு அருளாளர்கள் பாடி வைத்தது போல நம் வினை போகத்தை மாற்றி நம்மை காப்பதனாலே இனிப்பாக இருந்து நம்மை காப்பவன். ஆலைக்கரும்பின் இன்சாற்றை அண்ணாமலையும் அண்ணலை. அவன் யார் என்று சொன்னால் அண்ணாமலை. நம்ம சொன்னால் அண்ணாமலைன்னு சொல்லிடுறோம். அது அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை. மாலரியா நான்முகனும் காணாமலை. அண்ணா என்றால் எட்டி பிடிக்க முடியாத. அண்ணாந்து பார்த்தல்னா மேலே பார்க்குறது. அது எங்கே இருக்குது? அண்ணாமலை தெரியல. இந்த 14வது பதிகத்தில் ஒரு பாட்டு இருக்குது. நான் கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு நிறையா எடுத்தோன்னே சர்தாடினார். என்னால் இதை விட முடியல. அதாவது அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட எல்லாருக்கும் தெரியும். இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. நீங்கள் 14வது பதிகத்தை 4ஆம் திருமுறையில் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை அடுத்த வாரம் சொல்கிறேன். இங்கே அண்ணாமலையும் அண்ணலை சோலை திருத்தி நகர்மேய சுடரின் திகழும் துளக்கிளியை. துளக்குன்னா அச்சம்னு அர்த்தம். துளக்கமிலவும், எங்களுக்கு பயம் கிடையாது என்று தேவாரத்திலே வருது. துளக்கு என்றால் அச்சம். சோலை துருத்தி நகர்மேய, துருத்தி வேற, அதை திருத்துருத்தி என்றும் சொல்லுவார்கள். திருப்பூந்துருத்தி வேற. இது வேறுபாடு நினச்சிக்கணும். துருத்தி வேறு, திருப்பூந்துருத்தி வேறு. துருத்தி என்பது எங்கே இருக்குன்னா, நம்ம திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் மாயவரம் போகிற வழியில் குற்றாலம் என்ற பேரில் அந்த ஊர் இருக்குது. இப்போது குத்தாலம், குற்றாலம் இல்லை, இத்து போட்டு குத்தாலம். திருமணஞ்சேரிக்கு போகிறவங்களாம் அந்த ரோட்டில் தான் போவாங்க. ஏன் அது அவ்வளோ சிறப்புடையது என்று சொன்னால், அது ஒரு தேவாரத்தலம். பல பேர் அதை பார்க்குறதே இல்லை. கோயில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, தேடி போனோம் ஒரு தடவை. இங்கே திருவாவடுதுறையில் பாடுறார். எத்தனையோ பாட்டு. அதில் ஒரு பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம். ஒரு பாட்டு, வானநாடனி வழித்துணை மருந்தே, எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஆரெனுக்கு அருள் செய்வார் அமரர்கள் ஏறேன்னு பாடுறார். எனக்கு உடம்பு முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறார். அப்படி கேட்டபோது இறைவனுடைய திருவருள் உணர்த்த பக்கத்தில் திருத்துருத்திக்கு போன்னு சொல்கிறார். திருத்துருத்திக்கு போகிறார். நீங்கள் போயிருக்குமா? எத்தனை பேர் திருத்துருத்தி பார்த்துருக்குறீங்க? கோயிலுக்கு உள்ளே போய் அது ரோட்லேருந்து விலகி உள்ளே போகுது. அதனால் பல பேருக்கு தெரியறதில்ல. போனீங்கன்னா அந்த மரத்தை தாண்டிய உடனே உள்ளே ஒரு பெரிய குளம் இருக்கிறது. இவர் ஜுர நோயாலும் மற்ற நோயாலும் துன்பப்படுகிறார் சுந்தரர். திருத்துருத்திக்கு போய் என்ற கட்டளை வருகிறது அவருக்கு. அங்கே போகிறார், அந்த குளத்தில் முழுகிறார். எல்லா நோயும் நீங்கி போய் உடல் நல்லா இருக்குது. அப்படி எழுந்த உடனே பதிகம் பாடுறார். திருத்துருத்தியும் திருவேள்ளிக்குடியும். இல்லை இல்லை இல்லை, பொன்னார் மேனின்னு அன்னே மாமணியே ஒன்று மறப்பேணுன்னு மழைப்பாடியில் அது பாட்டு எழுதணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். அதாவது இப்போ அடையாளம் என்னன்னா, அந்த குளம் இப்படி 4 மூலையாக இருக்கும் இல்லையா. வடக்கு மூலையிலே சுந்தரருடைய சிலை இருக்கிறது. சுந்தரர் அந்த குளத்திலே மூழ்கி எழுந்து நோய் நீங்க பெற்றார் என்பதற்கு அறிகுறியாக வைத்து வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த திருத்துருத்தி மேயானை என்றே நமக்கு தேவாரத்தில் வரும். அந்த துருத்தி சோலை துருத்தி நகர்மேய சுடரின் திகழும் துளக்கிளியை, அச்சமில்லாத பெருமானை, மேலை வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கி இட்டேனே. இதுதான் ரொம்ப சிறப்பு. நமக்கு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட வேண்டுமானால், அந்த பொருளிலே விருப்பம் இருக்குமானால், என்ன முழுங்குறாம்பார் அப்படின்னு வழக்கத்தில் சொல்கிறோம். வாயிலிடுதல், மெல்லுதல், சுவைத்தல், விழுங்குதல் என்ற அந்த நிலைகள் நமக்கு தெரிஞ்சது தான். கிடகிடன்னு முழுங்குறோன்னா அந்த பொருளை ரொம்ப இஷ்டம்னு அர்த்தம். பெருமானுடைய கருணையை
உள்ளத்திலே எண்ணி பார்க்கிறது கொஞ்சம் காலதாமதமாகிறது, விழுங்கிட்டா சீக்கிரம் போயிடுச்சு. அந்த மாதிரி பெருமானுடைய திருவருளை எண்ணி அவர் விழுங்கிட்டேனே என்று பாடுகிறார். அதாவது ஒரு பொருள் மீது உண்டாகின்ற விருப்பு வெறுப்பு அந்த பொருளை சாப்பிடுவதற்கு நமக்கு உதவும், உதவாமல் போகும். வெறுப்பு இருந்தால் வானான போகிறோம். ஆனால் ஐயோ ரசகுல்லாவை பண்ணிக்கிற இன்னும் 4 எடுத்து வை அப்படின்னு விழுங்கினா அந்த பொருள் மேலே எவ்வளோ விருப்பம் இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி இறைவன் என்றால் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கின்றவன். அவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்மை கடை தேற்றுவதற்கு அவனை தவிர ஆள் இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு ரெண்டுத்தையும் ஒரு குரலையே வச்சு சொல்லிவிட்டார். சேர்றியா உள்ளே போ, சேர்லையா வெளியே போ. நீந்துவர் அவன் நீந்தார். இது ரெண்டுத்துக்கும் ஒரு எழுவாயை வச்சு 2 பயனிலையை வச்சார். அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் விழுங்குவார்கள். அவன் இறைவனை விழுங்கினேனே என்று சொல்லுகிறார். விழுங்கிட்டேன் ஏன்னா அதனால தான் பெருமானை கேட்கிறார். அஞ்சலின்றருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சுந்தரர் கேட்கிறாரே. அப்படி தான் இந்த செய்தியும். அதற்கு அடுத்ததாக தோற்றச் சுடரை எம் சோதியை துருத்திமேய தூமணியை, அதே செய்தியை மறுபடியும் சொல்கிறார். துருத்திமேய தூமணி, தோற்றச் சுடரை எம் சோதியை துருத்திமேய தூமணியை ஆற்றல் பழனத்து அம்மானை, திருப்பழனம். ஆலவாயம் அருமணியை, ஆலவாயில் இருக்கின்ற ரொம்ப அழகான பெயர். பாம்பு மதுரையினுடைய எல்லையை காட்டியதுனாலே அதற்கு ஆலவாய் என்று பெயர். ஒரு இடத்துல தலையை வச்சுட்டு பாண்டியன் ஒருத்தன் காடு கெடுத்து நாடாக்கினான் என்று திருவிளையாடல் புராணத்தில் வரும். அவன் கேட்குறான், மதுரை எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குதுன்னு தெரியலையே என்று கேட்கிற போது இறைவன் சடையிலிருந்து ஒரு பாம்பை எடுத்து விட்டாராம். அது போய் இங்கே தலையை வச்சுக்கிட்டு குடு 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 குடுன்னு உடம்பு நீட்டிக்கினே வந்து 4 பக்கம் சுற்றிக்கின்னு வந்து இந்த வாலை கொண்டாந்து வாயில் வச்சுதான். விஷம் உடைய ஆலவாயிலே தன் வாலை வைத்து இடம் காட்டியதனாலே இந்த நகரத்துக்கு ஆலவாய் என்று பெயர். அதனாலே ஆலவாயம் அருள்மணியை நீற்றில் பொலிந்த நிமிர்த்தின்தோள் நெய்த்தானித்யம் நிலாச்சுடரை, நீற்றில் பொலிந்த நிமிர்த்தின்தோள், திருநீற்றினாலே விளங்குகின்ற உயர்ந்த தோள்களை உடையவன். நெய்த்தானத்துயம் நிலாச்சு முன்னலி பாட்டாங்க. நம்ம வரும்போதே ஒரு சத்தம் கேட்குற வழிபாடு. நான் வர்றதுக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தாங்க, அதனால முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அதாவது இதில் நெய்த்தானத்தியம் நிலாச்சுடரை என்கிறார். நெய்த்தானம் போயிருப்பீங்க, ஒரு சின்ன கோயில் தான் அது. திருவையாற்றிலேருந்து மேற்கே நடந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ரோடுக்கு அருகிலேயே வரும். ஆனால் நிரம்ப தாண்டகம் பாடப்பட்ட ஊர் அது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே அப்படியே நடந்தோமானா பொன்னார் மேனியனே மழபாடி வரும். சுந்தரா என்னை மருந்தனையோடு உன்னை போய் மறக்க முடியுமா? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சிடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கிறேன்னு பாடுறாரு. அந்த மழபாடி வரும். அதில் ஒரு விசேஷம், எத்தனை பேர் போனீங்களோ பார்த்தீங்களோ நினைவு இருக்குதோ, கோயிலுக்குள்ளேருந்து வர்ற படிக்கட்டு நேராக வந்துக்கினே இருக்கும். காவிரி ஆற்றில் போய் தான் இறங்கும் அந்த படி. அவ்வளோ தூரம் படி அது. அது நந்திதேவருக்கு திருமணம் நடந்த இடம். நெய்த்தானம் திருவையாறு நெய்த்தானம். நெய்த்தானத்து அந்த ஆற்றை கடந்தால் திருப்பழனம், அது பக்கத்தில் திருப்புகலூர். அதுக்கு அண்ணாண்ட இப்படி போனோம்னா மழபாடி, அப்படியே வந்தால் கல்லணை சுற்றி வந்துடலாம். அப்படி அதை சொல்கிறார். மின்னுமாமேகம்
துருத்தியில் ரைட்டு, ஆமாம் ஞாபகம் இருக்குது இப்போதான். தோற்றக் கடலை அடல் ஏற்றை தோளை குளிரத் தொழுதேனே. தோற்றக் கடல், எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமானை குளிரத் தொழுதேன் என்று சொல்லுகிறார். புத்தூர் உரையும் புனிதனை பூவணத்தியம் போரேற்றை வித்தாய் மிழலை முளைத்தானை வேள்விக் குடியம் வேதியனை பொய்த்தார் புறமூன்றெரித்தானை பொதியின் மேய புராணனை வைத்தேன் என்னை என்றன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருந்தினையே. மாத்தூர் என்பது திருவாமாத்தூர், ஆமாத்தூர் அழகியர் என்று பாடப்படுகின்ற பெருமான். எதிரெதிர கோயில் இருக்கும். இறைவன் கோயில் மேற்கே இருக்கும், அம்பாள் கோயில் கிழக்கே இருக்கும். அங்கே தான் தண்டபாணி சுவாமிகள், வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகளெல்லாம் இருந்து பணி செய்த இடம், பாடிய இடம். அந்த மற்றெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து கடைசி பாட்டு, அதாவது ஒரே ஒரு வார்த்தை அதில் சொல்கிறேன். மாத்தூர் மேய மருந்தினை என்று சொல்லுகிறார். திருவாமாத்தூரில் இருக்கிற பெருமான் மருந்து என்று சொல்லி அதற்கு உரை எழுதுகின்ற போது பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருக்கின்றவர். ஏன்னா எல்லா பிணியும் நீங்கிற பிணி, இது நீங்காத பிணி, அதுதான் சொல்கிறோம். ஆனால் நம்ம வேறு நினச்சி சொல்கிறோம். தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. அவன் எங்கே வந்து ஜுரத்தை தலைவலி தீர்க்கிறான், அது தீர்க்கிறதுக்கு அவங்கள்ட்ட நம்ம எங்கே போகிறோம்? அதுக்கு வேறு எங்கேயோ போய்ங்கிறோம். பிறவி நோயை தீர்க்கின்றது தான் மருந்து. இது தொடர்ந்து வருவதனாலே நோய் தீர்க்கின்றவன் இறைவன், பிறவிப்பிணிக்கு மருந்தாகின்றவன் இறைவன். அதனால்தான் அவனுக்கு வைத்தீஸ்வரன் என்று பெயர். அதனால் இங்கே அதுதான் சொல்கிறார். மாத்தூர் மேய மருந்தினையே அப்படின்னு சொல்லி திருவாமாத்தூரில் இருக்கிற பிறவிப்பிணிக்கு மருந்தாகின்ற இருக்கின்ற இறைவனை தொழுதேன் என்று சொல்லுகிறார். முந்தித்தானே முளைத்தானே, தான் தோன்றி என்று அவனுக்கு பெயர். முளைத்தல் என்றால் தோன்றுதல். யாரும் தோற்றுவித்து தோன்றவில்லை, நாம் எல்லாம் தோற்றுவித்ததனாலே தோன்றி இருக்கிறோம். யாருக்கும் முன்னாலே வந்தவன், யாரும் தோற்றாது தோன்றியவன். முந்தி தானே முளைத்தானை மூரி வெள்ளேறு ஊர்ந்தானை, வலிமை உடைய வெள்ளை ரிஷபத்தை உடைய ஊர்ந்து செல்லுகின்றவனை. அந்தி செவ்வான் படியானை, அந்தி நிறவண்ணன், அழல் வண்ணன், செவ்வண்ணன், தீவண்ணன். அதனால் மாலை காலத்திலே தோன்றுகின்ற பொன்வண்ணம் உடைய பெருமானை. படியான் என்றால் தன்மை உடையவன், செவ்வான் படியான், செவ்வானுடைய தன்மை உடையவன், சிவந்த வானம் போன்றிருக்கின்றவனை. அரக்கன் ஆற்றல் அடித்தானை, ராவணன் வரலாறு. சிந்தை வெள்ளப் புனலாட்டி, நீ தனியாக போய் தண்ணி கொண்டாட வேணாம்பா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிந்தையிலே வைத்து அந்த சிந்தையிலேயே நினைவு தொடர்ந்து வருமானால் அதனாலே சுரக்கின்ற ஆனந்தமாகிய நீர் அவனை நீராட்டும். அது சொல்கிறார். சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடிசேர்த்தி. அவனை பற்றி 4 வார்த்தை பாட்டை சொல்லி நம்ம எங்கே சொல்கிறோம்? கோயிலுக்கு போனோடனே நமக்கு வேண்டியவங்களை அப்போ தான் பார்க்குறோம். நம்ம உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த பாட்டு பாடிக்கினே உள்ளே போகிறோம். தீபாரதனை ஆகுதுப்பா, இன்னும் நல்லா இருக்கிறீங்களா? அதனால இறை அவரே சொன்ன, அவரே கேட்குறார். கோத்திரம் கேட்கறதுக்கு முன்னே இதை கேட்குறாரு. அது நம்ம எஸ்எஸ் தான் அடிக்கடி சொல்லுவார். யார் பேருக்கு அர்ச்சனைனா, என் பேர் தினம் வீட்டில் நடக்குதுன்னு. அந்த மாதிரி அர்ச்சனைக்கு கோத்திரம் கேட்கறதுக்கு முன்னால் நம்ம நலம் விசாரிக்கிறார் தெரிஞ்சவர். எந்தை எம்மான் என் எம்மான் என்பார் பாவம் நாசமே. இதுதான் பதிகத்துக்கு தலைப்பு. எந்தை எம்மான் என் எம்மான், எந்தை என்னுடைய தந்தை, எம்மான் எனக்கு தலைவன், என் எம்மான் எனக்கே தலைவன் அவன். எம்மான் என்றால் எல்லாருக்கும். எந்தை எம்மான் என்கிற போது பொது, என்னுடைய தலைவன் என்கிற போது சிறப்பு. அப்படிப்பட்ட பெருமானை என்பார் என்று சொல்லுகின்றவர்கள் பாவம் நாசம், பாவங்களெல்லாம் அருந்து போகும் என்று சொல்லி பாவநாச பதிகம் என்ற தலைப்பிலே திருநாவுக்கரசு சுவாமிகள்
இவ்வளோ அருமையான செய்திகளை சொல்லுகிறார். அந்தந்த ஊரில் யார் யார் எப்படி இருக்கிறார்கள், அதை என்ன செய்ய வேண்டும், எப்படி பாட வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி செய்தால் நம்முடைய பாவம் நாசமாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே ஏதோ சில சிந்தனைகளை உங்கள் முன்னாலே எளியேன் சொன்னேன் என்று சொல்லி நிறைவு செய்து, எல்லாருக்கும் பெருமானுடைய அருள் நிறைவாக இருந்து அருள் செய்ய வேண்டும், வாழ வைக்க வேண்டும், நாம் அவன் திருவடியை நினைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்பு 25ஆம் தேதி நான் அடுத்த பதிகம். ஆமாம், அடுத்த வாரம், அடுத்த வெள்ளி.